ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான உளுத்தம்பருப்பு வத்தல் வெயிலில் காய வைக்காமல வீட்டிலையே எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து நிறைய விதமான வத்தல் செய்வாங்க. அதில் ஒரு விதம் இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஏற்கனவே போட்டிருந்த வீடியோவில் உளுத்தம்பருப்பு வத்தலை பற்றி சொல்லியிருந்தப்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த வத்தல் எப்படி செய்யணும்னு சொல்லி கேட்டு கமெண்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வத்தல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதோட நார்த் சைடில் பார்த்தோம்னா வீட்டில் எப்போவுமே ஸ்டாக் வச்சுருப்பாங்க. அரிசி சாதத்தில் செய்யறது வந்து நம்ம வறுத்துட்டு அப்படியே சாப்பிடலாம். ஆனால் இந்த வத்தல் வந்து நம்ம குழம்பு வகைகள், பொரியல் வகை, நிறைய விதமான ரெசிபியில் இதை நம்ம பயன்படுத்தலாம். சைடிஷ் ரெசிபிலையும் இதை நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கு எவ்வளோ உளுந்திருந்தாலும் பரவாயில்ல, அதை தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு. நான் 1/4 கிலோ உளுந்தம்பருப்பு தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி கழுவி ஊற வச்சது. இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். முதல்லையே கழுவி அதுக்கப்புறம் ஊற வச்ச உளுந்து ஒரு 4 மணி நேரம் இல்லை ஓவர் நைட் கூட ஊற வச்சா பரவாயில்ல. நல்லா ஊறின பிறகு இதை தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இதில் நான் வந்து பச்சை மிளகாயும் கொத்தமல்லியும் உப்பும் சேர்த்து அரைக்கிறேன். வெறுமனே கூட அப்படியே வறுத்துக்கலாம். இது வந்து டேஸ்ட்டுக்காக தான். இது எல்லாத்தையும் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துட்டு வர்றேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இதில் உப்பு சேர்க்கல. இந்த மாதிரி ஒரு சின்ன மாவு எடுத்து ஒரு கிண்ணத்துல கொஞ்சம் தண்ணி வச்சிருக்கேன். அதுக்குள்ள இதை போடலாம். இந்த மாவை இப்படி போட்டோம்னா தண்ணியில மேல மிதக்கணும் இந்த மாவு. இந்த மாதிரி அப்பதான் இது கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்குன்னு சொல்லி அர்த்தம். நம்ம உளுந்து அரைச்ச உடனே அரைப்பட்டுருச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுக்க வேண்டாம். அரைப்பட்டாலுமே ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ராவா நல்லா அரைச்சிட்டே இருக்குங்க. கொஞ்சம் ஸ்டக் ஆகிற மாதிரி இருந்தா நீங்க ஃப்ளஷ் பண்ணி கூட ஒரு 2-3 தடவை அந்த மாதிரி பண்ணி ஒரு 2 நிமிஷம் போல நல்லா அரைக்கணும். இதை அரைக்கிறதுல தான் அந்த வத்தலோட டேஸ்ட்டும் அந்த சாஃப்ட்னஸும் வரும். அதனால நம்ம உளுந்து இப்போ நீங்க கிரைண்டர்ல அரைக்கிறீங்க அப்படின்னா கிரைண்டர்ல கொஞ்சம் அரைப்பட்ட பிறகும் கொஞ்ச நேரம் ஓட விட்டு எடுக்கலாம். மிக்சியில் அரைக்கும் போது நான் வந்து இதை ஃப்ளஷ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் போல அரைப்பட்ட பிறகும் 2 நிமிஷம் வரைக்கும் நான் இதை அப்படியே அரைச்சிட்டே தான் இருந்தேன். அதனாலதான் இது நல்லா சாஃப்டா இருக்கு. இப்போ அடுப்பு மேல ஒரு தவா வச்சுக்கலாம். அந்த தவா நல்லா சூடான உடனே லாஸ்டான ஸ்லோல அடுப்பு வச்சுட்டு அதுக்குள்ள இந்த மாதிரி சின்ன சின்னதா வச்சுக்கலாம். வத்தல் எப்படி நம்ம சாதம் வத்தல் செய்வோமோ அந்த மாதிரி. பொதுவாகவே இந்த வத்தல் வந்து வெயில்ல தான் காய வைப்பாங்க. ஆனா மழை காலத்துல நம்ம வெயில்ல காய வைக்க முடியாது இல்லைங்களா? அப்ப வந்து இதை நம்ம வீட்லயே செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தவா வச்சு அதுல வெயில் காலத்துல நல்ல வெயில் காயும் போது நம்ம வீட்லயே கூட மொட்டை மாடியில காய வச்சுக்கலாம். வீட்டு எதிரில் கூட நம்ம இதை இந்த மாதிரி சின்ன சின்னதா தட்டுல வச்சு இல்லை பிளாஸ்டிக் கவர்ல ஏதாச்சும் வச்சுட்டு, பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால நீங்க வெறும் துணியில கூட வச்சுட்டு இதை அப்படியே காய வச்சுக்கலாம். காட்டன் துணியில இந்த மாதிரி சின்ன சின்னதா வச்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்லயே இந்த மாதிரி தவால வெயில்ல காய வைக்காம செய்யறதுல முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்னதாவே வச்சுக்கலாம். இந்த மாதிரி தவா ஃபுல்லா நம்ம வச்சுக்கணும். மாவு வந்து தண்ணி நிறைய சேர்க்காதீங்க. எவ்வளோ தண்ணி சேர்க்காம அரைக்கிறோமோ அவ்வளோ நல்லது. சுத்தமா தண்ணி சேர்க்காம அரைச்சிக்கணும். இது வீடியோல வந்து நான் தெளிவா சொல்லியிருக்கேன். அதனாலதான் வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருக்கு. ஆனா நம்ம செய்யற பொருள் வந்து ஒழுங்கா வரணும் இல்லைங்களா? அதனால முழுசா பார்த்துட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க. இந்த மாதிரி தவா ஃபுல்லா சின்ன சின்னதா வச்சுட்டு அடுப்பு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஸ்ட் சிம்ல வச்சிருங்க. இதுக்கு மேல தட்டு போட்டு மூடிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். நார்த் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த மாவு அரைச்சிட்டு ஒரு குண்டால வச்சு கையில நல்லா அதை வந்து அப்படியே அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அடிச்சா நல்லா சாஃப்டா வரும்னு சொல்லி கரண்டியில வச்சு ரொம்ப நேரம் அடிச்சு ஒரு 5 நிமிஷம் போல அதுக்கப்புறமா அதை எடுத்து இந்த மாதிரி வத்தல் வைப்பாங்க வெயில்ல காய வச்சு. இது வந்து இந்த மாதிரி 10 நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்க்கலாம். இந்த மாதிரி பாருங்க அடியில் எப்படி கலர் மாறி இருக்குன்னு. வத்தல் வந்து பாதி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. அதாவது வெயில்ல நம்ம காய வச்சா ஒரு 3 நாள் நம்ம காய வைக்கணும்னா இப்போ நம்ம ஒரு நாள் காய வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு இப்போ வந்துருச்சு. இது எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு நம்ம அந்த சைடும் அதே போல ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வச்சிடலாம். அதே லாஸ்ட் சிம்லயே வச்சுக்கோங்க அடுப்பை. நீங்க அடுப்புல செய்யற மாதிரி இருந்தா அடுப்புல சமையல்லாம் முடிச்சு அந்த அனல்லையே வச்சா போதும். அடுப்பு எரிய வைக்க தேவையில்லை.
அந்த அனல்லையே இருந்தால் போதும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் போல் வச்சுக்கலாம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா இதை குழம்பு வகைகள், அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா விதமான ரெசிபியும் இதில் செய்யலாம். அதோட நார்த் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து விற்பாங்க கடையில். வத்தல், அதாவது பொடின்னு சொல்லி விற்பாங்க. அது வந்து அரிசி மாவு கலந்து செய்வாங்க. ஆனால் இது நம்ம வீட்டிலையே செய்யும்போது எல்லாருமே வெறும் உளுந்து வச்சு தான் செய்வாங்க. கடையிலையும் இது வந்து அதிகமாக ரேட்டில் தான் விற்பாங்க. ஏன்னா இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம நிறைய சாப்பாட்டில் இதை பயன்படுத்தலாம். ரொம்ப டேஸ்டியும் கூட. இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு நம்ம மறுபடியும் தட்டு போட்டு மூடிடலாம். 10 நிமிஷம் கழித்து இதை நம்ம பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு நல்ல கமகமன்னு வாசனை வரும். அந்த உளுந்தம் பருப்பு வத்தல் நம்ம குழம்பு செஞ்சாலும் சைட் டிஷ்ஷு எந்த ரெசிபி செஞ்சாலும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இந்த வத்தலை பல விதமாக செய்வாங்க. அதில் ஒரு விதம் நம்ம செஞ்சுருக்கோம். இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான வத்தலெல்லாம் நம்ம பார்க்கலாம் இதுக்கப்புறம் வர வீடியோஸில். இது ஒன்று எடுத்து நான் சாப்பிட்டு பார்க்குறேன். கடிச்சா எப்படி இருக்குது பாருங்கள். உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக வெந்துருச்சு. நல்ல கிறிஸ்பியாக இருக்குது இது பார்க்குறதுக்கு. அதோட கடிச்சா நல்ல மொறுமொறுன்னு இருக்குது. இதை வந்து நம்ம நிறைய வித ரெசிபியில் பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹெல்த்தியான உளுத்தம்பருப்பு வத்தலை ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இதை சாப்பிட கொடுக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் உளுத்தம்பருப்பு. இந்த உளுத்தம்பருப்பு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சுத்தமாக கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சிருந்தது. இப்போ தண்ணியை இருத்துட்டு வெறும் உளுத்தம்பருப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கணும். அதோட கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம். இந்த ஓமத்தை கையில் நல்லா இந்த மாதிரி நசுக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்க்கணும். கையில் சும்மா அப்படியே அழுத்தி க்ரஷ் பண்ண மாதிரி அந்த மாதிரி பண்ணோம்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அதுக்காக தான். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சம் உப்பு, இதை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் இதுவே போதும். பெரியவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். இல்லை குழந்தைங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிளகுத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய், நீங்கள் சமையலுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெயை சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு கையில் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். இதில் வந்து நம்ம அரிசி மாவோ இல்லை கார்ன்ஃப்ளவரோ சேர்க்க போகிறதில்ல. ஆனாலும் இது ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாருக்குமே இதோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஒரு புதுவிதமான ஸ்நாக்ஸாக இது இருக்கும். இப்போ இந்த மாதிரி கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்படி எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம். பாருங்க, இப்போ இது பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் நம்ம இதை பொரிக்கிறதுக்காக. இந்த மாதிரி சின்ன சின்ன மாவாக கிள்ளி நம்ம இப்படி சப்பாத்தி மாவு திரட்டுற கட்டையில் வச்சு இப்படி திரட்டிக்கலாம். மெல்லிசா நமக்கு அந்த உளுந்து வந்து எந்த அளவுக்கு தட்டுப்படும் நம்ம தேய்க்கும் போதே மெல்லிசா எந்த அளவுக்கு வரணும் அந்த அளவுக்கு இப்படி இந்த அளவுக்கு மெல்லிசா இருக்கணும். இப்படி நம்ம எல்லாத்தையும் திரட்டிக்கலாம். நீங்கள் ஒரேடியாக திரட்டி வச்சுக்கிட்டும் செஞ்சுக்கலாம். இல்லைன்னா திரட்டி அப்படியேவும் செஞ்சுக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி திரட்டி அப்படியே எண்ணெயில் பொரிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே தேய்ச்சி வச்சுருக்க பீஸ் எல்லாம் சேர்த்துடலாம். இந்த மாதிரி எண்ணெய் வந்து முதல்ல நம்ம நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீடியமான ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுக்கணும். எந்த ஸ்நாக்ஸ் செஞ்சாலும் நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னா தான் உள்ளுக்குள்ளேயே நல்லா வெந்து வரும். இல்லைன்னா மேலே பார்க்கறதுக்கு மட்டும் நல்லா வெந்த மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே சரியாக வேகாது. அதோட கிறிஸ்பினஸும் வராது. இது எந்த ஸ்நாக்ஸாக இருந்தாலும் அப்படி தான் நம்ம வீட்டில் செய்கிற எல்லா ஸ்நாக்ஸுக்கும். அதே போல் தான் இந்த ஸ்நாக்ஸும். ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுக்கணும். இது எல்லாத்தையும் இதே மாதிரி பொரிச்சுக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்தும் பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு வீட்டில் எல்லாரும் சாப்பிடலாம். ரொம்பவே ஈஸியாக இதை செஞ்சுட்டு சாப்பிடுங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். இதே போல் எல்லாத்தையும் நம்ம தேய்ச்சி எண்ணெயில் சுட்டு எடுத்துடலாம்.
குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ மொறுமொறுப்பான ஒரு ஸ்நாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இதை உடைச்சு காட்டுறோம் பாருங்க. ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த 2 வீடியோவில் எது பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக ஹெல்தியான ஃபுட்டாக சாப்பிட்டு வீட்டிலேயே சேஃபாக இருங்க, சந்தோஷமா இருங்க. நன்றி, வணக்கம்.